கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கடலில் ரொம்ப வித்தியாசமான புரியாத விஷயங்களும் நிறைய நடக்க ஆரம்பிச்சிது. முக்கியமாக நிறைய அண்டர் வாட்டர் கிரியேச்சர்ஸான கடலோட ஆழமான பகுதியில் வாழ்கிற நிறைய மீன்கள் திடீர்னு வெளியில் வர ஆரம்பிச்சிது. இந்த மீன்கள்லாம் கடலோட மிக ஆழமான பகுதியில் வெளிச்சத்தையே பார்த்துருக்காது. அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளாலேயே நிறைய மீன்கள் திடீர்னு கடல் கரைக்கு வந்து இறக்க ஆரம்பிச்சிது. ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மீன் ரொம்பவே ரேரான மீன். இந்த மீனோட பேர் ஓர் ஃபிஷ் இல்லைன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் கடலோட மிக ஆழமான பகுதியில் தான் வாழும். அண்ட் இது மோஸ்ட்லி வெளிச்சத்தையே பார்த்துருக்காது. இந்த மீனை சுற்றி இருக்கிற கதை என்னென்னா, இந்த மீன் எப்போல்லாம் வெளியில் வருதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மீனுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற பேரே கொடுத்துருக்காங்க. இந்த மீன்கள் ஜென்ரலாக ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது ரொம்பவே பெருசாக இருக்கும். நிறைய ஆட்கள் இது பிடிக்கணும். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மீன் அதோட குட்டின்னு சொல்லலாம். அதாவது இது ரொம்பவே குட்டியான மீன் கம்பேரிங் டு அதர் ஓர் ஃபிஷ். இந்த ஓர் ஃபிஷ்ஷுகளை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்கவே முடியாது, ஏன்னா அது கடலோட மிக ஆழமான பகுதியில் இருக்கும். இது சர்ஃபேஸுக்கு வர்றதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஆங்கிலர் ஃபிஷ். இந்த மீன்களை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், இந்த மீன் நிறைய படங்களில் வரும். முக்கியமாக மோனான்ற படங்களில் வரும். அண்ட் சில கார்ட்டூனில் நீங்கள் இந்த மீனை பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீன்கள் கடலோட மிக ஆழமான பகுதியில் வாழும். அண்டு இந்த மீன்கள் மோஸ்ட்லி வெளிச்சத்தையே பார்க்காம தான் வாழும். அப்படிப்பட்டது இந்த மீன் சர்ஃபேஸுக்கு வந்து வெளிச்சத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்கு. எல்லாரும் இந்த மீன்கள் வெளியில் வர்றதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். பூமி ரொம்ப வெப்பமடைஞ்சுனே வருது, இந்த மீன்களால் கீழே இருக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த மீன்கள் திடீர்னு மேலே வருதுன்னு எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் சில பேர் இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்குது அண்ட் அது ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓர் ஃபிஷ் இல்லைன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் கடைசி எப்போ வெளியில் வந்தது அண்ட் வெளியில் வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா, 2011 ஜப்பானில் இந்த ஓர் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப அதிகமான கணக்கில் இறக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 20 ஓர் ஃபிஷ்ஷுங்கிட்ட இறந்து குவிய ஆரம்பிச்சதுங்க. அண்ட் கொஞ்ச நாள்லேயே சொல்லி வச்ச மாதிரியே ஜப்பானில் ஒரு பெரிய சுனாமி வந்து இடிச்சுது. அண்ட் அந்த சுனாமி ரொம்ப பயங்கரமான சுனாமியாக இருந்தது. நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி ஜப்பானோட ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ஒரு பயங்கரமான சுனாமியாக மாறிச்சு. இதனால் மக்கள் இந்த ஓர் ஃபிஷ்கள் அதிகமாக வெளியில் வர்றதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும் நம்ப ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஓர் ஃபிஷ்கள் வெளியில் வர்றதுனாலையும் அண்ட் கடலில் நிறைய வித்தியாசமான மாற்றங்கள் நடக்கிறதுனாலையும் நம்மளை நோக்கி ஏதோ பெரிய ஆபத்து வருது. அண்ட் அந்த ஆபத்து நம்ம எதிர்பார்க்காத அளவில் இருக்கோன்றாங்க. முக்கியமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கடல்களில் இருக்கிற ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான பாம்பான லெவியதான் என்ற பாம்பு வெளியில் வரப்போகுது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் விளையாடுற ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவியதான் என்ற பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த கேம்லேயே லெவியதான் பாம்பை நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துருக்கலாம். அந்த கேமில் லெவியதான்ன்றது ஒரு பெரிய பாம்புன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது உண்மை தான். லெவியதான்ன்றது ஒரு பெரிய பாம்பு, கடலில் வாழக்கூடிய ஒரு பாம்பு. நம்ம நார்ஸையோ க்ரீக்கையோ எடுத்துக்க வேணாம், ஏன்னா நார்ஸ் அண்ட் க்ரீக்கில் இந்த பாம்பை ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் புரியாத மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக இருக்கிற கிறிஸ்டியானிட்டிலே எடுத்துக்கலாம். கிறிஸ்டியானிட்டியில் இந்த பாம்பை முக்கியமான ஒரு 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த 3 ரெஃபரன்ஸ்லையும் இந்த பாம்பை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரெவல்யூஷன் 13:1 இந்த பாம்பை பற்றி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 2 லெவியதான் பாம்புகள் தான் இந்த உலகத்தில் முதல்ல வாழ்ந்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் லெவியதான் இந்த உலகத்துக்கு சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு லெவியதானை அழிச்சதாகவும் இன்னொரு லெவியதானை பூமியோட கடலோட மிக ஆழமான பகுதியில் மறைச்சி வச்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ரெவல்யூஷன் புக் படி பார்த்தோன்னா இந்த பாம்பு கடைசி காலகட்டத்தில் வெளியில் வரும் அண்ட் அதோட உருவம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு போற்றப்பட்டிருக்கு. தேரிஸ் ஆன் லெவியதான். லெவியதான் மேலே நிறைய தேரிஸ் இருக்குது. அண்ட் ஜோப் இந்த லெவியதானை கண்ணால் பார்த்ததா ஒரு தேரி இருக்குது. நோவாவோட காலகட்டத்தில் இந்த லெவியதான் தப்பிக்கப்பட்டதாக தேரி இருக்குது. அண்ட் ஆதாமிவ கதையில் பாம்பு வந்தது இல்லை, லெவியதான் தான் ரெக்கைகளோடு வந்தது அப்படின்னு சொல்லவும் படுது. ஆனால் அதில் எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்னு நம்மளுக்கு அரசியலே தெரியாது. ஏன் மக்கள்லாம் திடீர்னு இதை பற்றி பேசுகிறாங்க? இந்த மீன்கள் வெளியில் வர்றதுனாலையும் அண்ட் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் கடலில் நடக்கிறதுனால மட்டுமே லெவியதான் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தமா? வேறு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது.
இந்த ஃபோட்டோ மட்டும்தான். இந்த ஃபோட்டோ கூகுள் இடத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது தேவைன்னா நீங்கள் கூட போய் பார்க்கலாம். சவுத் அமெரிக்காவுக்கு கீழேயும் அண்டார்டிகாவுக்கு மேலேயும் 2 இணையிற நடுவு பகுதியில் ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தலை நம்மளால் ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியும். ஆனால் மக்களில் நிறைய பேர் சொல்கிறது இது ஒரு பேரடோலியா, இது நம்ம பார்க்க பாம்பு மாதிரி தெரியுது. சம்டைம்ஸ் நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஃபேஸ் மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இது உண்மையாகவே லெவியத்தான் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கடல் என்பது ரொம்பவே பெருசு. அதாவது நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. இந்த கடல் எந்த அளவுக்கு பார்க்க அழகாகவும் அமைதியாகவும் தெரியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமானதும் நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருக்கிறதும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் கடலை பற்றி வெறும் 5% மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த கடல் உண்மையாக 95% நம்மக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கு. இந்த 95%ல் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கலாம். நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய எக்கச்சக்கமான வித்தியாசமான அண்ட் ரொம்ப பார்க்கவே பயங்கரமான அருவருப்பான கிரியேச்சர்களும் இந்த கடலில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துன்னு தான் இருக்குது. நம்மளும் தினமும் இந்த மாதிரியான கிரியேச்சர்களை கண்டுபிடிச்சின்னு தான் இருக்கோம். கடலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத இது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி லெவியத்தான் என்ற பெரிய பாம்பும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஆனால் லெவியத்தான் மாதிரி பாம்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது லெவியத்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏன் இந்த மாதிரி மீன்கள் திடீர்னு வெளியில் வர ஆரம்பிக்குது? உண்மையாகவே லெவியத்தான் வரப்போதா ஆர் இதெல்லாம் வெறும் கால மாற்றங்கள் தானா? லெவியத்தான் இருந்தால் உங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கிற லெவியத்தான் பற்றி தெரியணுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கவும் ஆரம்பிக்குது. ஸோ லெவியத்தான் வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, see you, take care and bye.